எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி நேரத்திலேயே எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சாச்சு. 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா, வெளியில் கிளம்புறதா இருந்தால் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிப்பேன். இன்றைக்கி எந்திரிச்சதுமே சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சரி, சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிச்சுட்டு கிளம்பும்போது சாமி கும்பிட்டுக்கரலாம் அப்படின்றதுக்காக இப்போ பயிர் குழம்பு தான். சோயா பீன்ஸும் பட்டர் பீன்ஸு 2 பயிரும் சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். ரசத்துக்கு தக்காளி புளி கொஞ்சம் போட்டு அங்கே லேசாக சரி கொதிக்கட்டும், கரைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா அந்த கிண்ணத்தில் வச்சு விட்டாச்சு. இது குழம்புக்கு தாளித்து ஊற்றியாச்சுங்க. மசாலா எல்லாமே கலக்கியாச்சு. தேங்காய், வெங்காயம், முந்திரி பருப்பு, அப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வதக்கி தேங்காய் அரைச்சி மசால் போட்டு கலக்கி ஊற்றியாச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. காலையில், மதியம், நைட்டு 3 நேரத்துக்குமே குழம்பு சேர்த்து வச்சாச்சு. ஏன்னா நைட்டு தோசையை ஊற்றிக்கிறலாம் அப்படின்றதுக்காக. நான் போயிட்டு டயர்டாக இருக்குமா, வைக்க முடியாது, அதனால் சேர்த்தே வச்சாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் குழம்பு எல்லாமேவும். இப்போ பயிர் பார்த்திங்கன்னா குக்கரில் வேக போட்டிருந்தேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதையும் வேக வச்சு குழம்பு லேசாக கொதி வரவும் அதையும் ஊற்றியாச்சு. குழம்பு ஒரு பக்கம் காயட்டும், நம்ம அடுத்தடுத்து வேலைகளை பார்க்கலாம். ரசத்துக்கு அந்த புளி தக்காளியெல்லாம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைக்கணும். வாழைத்தண்டு பொரிக்கணுங்க. வாழைத்தண்டு பாருங்கள் ரொம்ப பிஞ்சாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சாம உலர் சந்தையில் 3 வாங்கிட்டு வந்தாருங்க இதேமாரி. அது பார்த்திங்கன்னா 1 வச்சுட்டு 2 வச்சுருந்தேன். இன்றைக்கி 2 தண்டையும் தான் பொரிக்க போகிறேன். அது உடச்சி 1 வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம தாளிச்சுக்கரலாம். ரசத்துக்கு கரைச்சாச்சு. இப்போ வெந்தயம், கடுகு, உளுந்து, இந்த வத்தல் நம்ம ரசத்துக்கு அரைச்சிருக்கோம் இல்லையா, நுணுக்கினதையும் சேர்த்து நம்ம தாளித்து ரசத்தை வச்சுக்கிற வேண்டியதான். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கரலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அந்த கொத்தமல்லி தழை அது இதுன்னு இல்லைன்னு நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு, கருவேப்பிலை இல்லைன்னா கூட ரசத்தை வச்சு விட்டுறது. நம்ம வீட்டில் இருக்கிறது தாங்க நம்ம வைக்கணும். அதுக்காக நம்ம அந்நேரத்தில் கடையில் போய் வாங்கணுமோ அதனால் வாங்கி வைக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். இருக்கிற வச்சு நம்ம வச்சுக்கிற வேண்டியதான். இப்போ குழம்பு ரெடியாக போகுது, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக முடிஞ்சிச்சு. இனி வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை குக்கரில் தான் வைக்க போகிறேன் எல்லாமே. குழம்பு பாருங்கள் நல்லா அருமையாக இருந்துச்சு. கறி குழம்பு மாதிரி இருந்துச்சு. குழம்பு எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். நான் எதுக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இடையில, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதுக்காக வச்சுருக்கேன்னு. இப்போ நம்ம சூப்பு வைக்க போகிறோம். முருங்கைக்கீரை குச்சி காஞ்சது இருந்துச்சுங்க, அது அப்புறம் இந்த பருப்பு கீரை குச்சி அதையுமே சேர்த்து நம்ம இதுக்கு அப்படியேவும் இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, மல்லி எல்லாம் அரைச்சி ஊற்றி அதையும் குக்கர்லேயும் மூடி வச்சாச்சு. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். காலையில் எங்கள் மாமாவுக்கு சூப்பை கொடுத்து விட்டுறலாம். மிளகு, சீரகம் எல்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்புமேவும் அதையும் வடிகட்டி வச்சாச்சுன்னா மாமா எந்திரிக்கும் போது லைட்டாக சூடு பண்ணி கொடுத்துக்கரலாம். இல்லை இதே சூடு இருந்துச்சுன்னா அப்படியே கொடுத்துக்கிருவேங்க. வேலை கடன்னு முடிஞ்சு. இன்னும் இந்த வாழைத்தண்டு பொரியல் மட்டும்தான் தாளிக்கணும். அதையும் தாளித்து முடிச்சாச்சுன்னா நமக்கு வேலை முடிஞ்சு. அது கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்து. கட் பண்ண கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அளவாக குக்கரில் ஒரு 2 விசில் விட்டால் நமக்கு சீக்கிரமாக வெந்துருங்க. வேலையும் சீக்கிரமாக முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எதுவுமே வெந்துருச்சு. இன்னும் தாளிக்க வேண்டியதாக வெங்காயம், சீரகம், கடுகுளுந்து, கருவேப்பிலை, வத்தல் கிள்ளி போட்டு தாளிச்சாச்சு. இவ்வளவு தாங்க வேலை. சிம்பிளாக வேலை முடிஞ்சு. இப்போ சமையல் வேலையில் முடிஞ்சு. இன்றைக்கி சாப்பாடெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செஞ்சுருக்கேன். எதுக்காகனா நம்ம இன்றைக்கி இருந்தே தானம் கொடுக்கலாம் அப்படின்னு தான். வயசானவங்க, முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க. அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு நம்மளால் முடிஞ்சது வீட்டில் என்ன செய்கிறோமோ அதைத்தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல எங்கள் மாமா கோயிலுக்கு டெய்லியுமே போவாங்க நைட்டு. அப்போ கோயில் வாசலில் முடியாதவங்க உட்காந்துருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்களுக்கு 2-3 பேருக்காவது டிஃபன் டெய்லியுமே வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் அதை செய்யலைங்க. இப்போ பார்த்திங்கன்னா சரி நம்ம வீட்டில் செய்கிறதவே கொடுக்கலாமே அப்படின்னு முடிவெடுத்து இப்போ வீட்டில் செய்கிறத கொடுக்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஆரம்பித்து அப்படியே படிப்படியாகவும் கடவுள் அந்த அனுகிரகத்தை கொடுக்கட்டும். எங்களுக்கு நிறைய பேர் கொடுக்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான். கடவுள் அந்த எங்களோட ஆசையை நிறைவேற்றுவாருன்னு நம்பிக்கையோடு செய்கிறோங்க. அதனால் நீங்களும் உங்களால் முடிஞ்சது உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ ஏதோ ஒரு ஜீவனுக்கு, வாயில்லாத ஜீவனாக இருந்தாலும் சரி, எறும்பு, காக்கா, ஏதாவது ஒரு ஜீவனுக்கு நம்மளால் முடிஞ்சது செஞ்சோம்னா நமக்கு நல்லது. நம்மளோட சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. கடமையை செய் பலனை எதிர்பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் இந்த வீடியோ பதிவுனா,
இப்போ நம்ம செய்கிற மாரி 4 பேர் பார்த்து நீங்களும் செய்யணுன்றக்காண்டி தாங்க நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். வீடியோவுக்காக நாங்கள் புதுசாக செய்ய கிடையாது. ஏற்கனவே நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்யுங்க அப்படின்றதுக்காண்டி தான். மெனக்கட்டு நம்ம செய்ய போகிறதில்ல. நம்ம சாப்பிட்றத மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பை, நன்றி, வணக்கம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. பை.